இந்த மாதிரி அட்வைஸ்லாம் ஆட்டோமேட்டிக் எழுதி வைக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. நான் இப்ப சொல்ல போற விஷயம் கொஞ்சம் டீப்பான விஷயம். நான் ஒரு சில பேர் பார்த்திருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு ஆரம்பிச்சா அந்த ஒரு விஷயம் செய்யாம பல விஷயத்தை இங்கே ஜம்ப் ஆயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில பேரை நீங்க இருந்தீங்கன்னா கம்பல்சரி இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் முன்னாடி எப்படி இருந்தேன் அப்படின்னா, ஒரு விஷயத்துல போக்கஸ் பண்ணும்போது அந்த விஷயத்துல போக்கஸ் அப்படியே டைவர்ஜ் ஆகி மத்த விஷயத்துக்கு எல்லாம் ஜம்ப் ஆயிட்டே இருக்கேன். எங்க வீட்டுல எங்க அம்மா சொல்றதே இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் சொல்றது அவ்வளவுதான். பேலன்ஸ் பண்ண கத்துக்க, ஒரு விஷயத்துல போக்கஸ்டா இருக்க கத்துக்கோ, ஒரு விஷயத்துல எடுத்தா அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த விஷயம் போகணும் அப்படின்றது காலங்காலமா சொல்ற ஒரு விஷயத்தை தான் எனக்கு சொன்னாங்க. பட் ஒரு விஷயம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, எம்பயர்ஸ் ஆர் நாட் பில்ட் வித் பேலன்ஸ். இது ஒரு உண்மையான ப்ராப்ளம் தான் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட் இருந்தது. சரி, ஓகே, இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தேன். நான் ஒரு விஷயத்துல பொருத்தமா இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணி மெடிடேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு விஷயத்துல இருந்து டைவர்ட் ஆகிறேன்னா உடனே எனக்கு அலாம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒன் டைம் வச்சுட்டு இருக்கிற மாதிரி அது அப்பப்ப அடிக்க அதை ஆஃப் பண்ணிட்டு திருப்பி போக்கஸ் ஆவேன். அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயம் பிராக்டிஸ் பண்ணேன். எதுவுமே வேலைக்காது. பட் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும். எப்போதுமே நம்ம கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்ளத்திலேருந்து அந்த நெகட்டிவ் விஷயமா அதை நம்ம பார்த்தோம்னா அதுல இருந்து ஜீரோ வந்துட்டு அதுல இருந்து அதுக்கப்புறம் தான் நம்ம இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஐடியலான அப்ரோச். பட் அந்த ப்ராப்ளத்தை நம்ம ப்ராப்ளமா பார்க்காம வாட் இஃப் we could find somewhere around டைரக்டா அதுல இருந்து நம்ம பலன் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு அப்ப இல்ல, பட் இப்ப எனக்கு எப்படி பண்றது அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. என்னன்னா, நம்ம பிரெயினுக்கு மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கு முடியாது. ஆனா what if the one problem that I have which is jumping around the other tasks is a actual boom. அதாவது இந்த விஷயத்தை விட்டு அடுத்தடுத்த விஷயம் போறதுனால எனக்கு ஏதாவது ஒரு வகையில லாபம் இருக்குமா அப்படின்றத நான் யோசிச்சேன். பிகாஸ் நாட் எவ்ரி கிரேசி திங்ஸ் ஆர் மேட் வித் கிரவுண்டட் மைண்ட் இல்லையா? சோ இதை வச்சு நம்ம எப்படிலாம் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கறத யோசிச்சேன். பாத்தீங்கன்னா, நம்ம பொதுவாவே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, we used to think ourselves as a person who is made to be successful. பட் அந்த சக்சஸ் ஆகிறதுக்கான ப்ரீ மெஷர்ஸ் நம்ம நிறைய எடுப்போமே தவிர அந்த மெஷர்னால நம்ம ஃபெயிலியர் ரேட்டை கம்மி பண்றோம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் ஓரளவுக்கு உண்மை. பட் நம்ம ஒரு விஷயத்தை ட்ரை பண்றோம். எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப ரிசர்ச் பண்ணி ஒரு 10 விஷயம், ஒரு 10 ப்ராஜெக்ட் எடுத்து வைக்கிறீங்க. ஒரு இயருக்கு சொல்றேன். அந்த 10 ப்ராஜெக்ட்ல நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு 8 ப்ராஜெக்ட் பண்ணிட்டு அந்த 8 ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா போயிடுது. அப்படின்றத விட 100 விஷயத்தை நீங்க யோசிச்சு அதுல ஏதாவது ஒரு 10ல இருந்து 12 விஷயம் கரெக்டா வந்ததுன்னா which is better. சோ உங்க பிரெயின் அதிகமான த்ரெஷ்ஹோல்ட யோசிக்கிறது அப்படிங்கறதுனால ஃபெயிலியர் ரேட் பார்க்கும்போது அதிகமா இருந்தாலுமே you have an ability to also streamline that so that it could increase the actual working percentage of your goal. இப்ப நான் சொன்னதை வச்சு 8 பெருசா 12 பெருசான்னு பார்த்தா இதை விட அது 50% அதிகம். சோ அப்படி பார்த்தா நம்ம பிரெயினை அது போற போக்குல விட்டுறதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் நம்ம ஸ்கூல்ல கூட இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படிலாம் பண்ணக்கூடாது. you have to sit, you have to shit and then you have to sit and then you have to take the lunch and then the process reverse அப்படின்ற மாதிரி ஒரு பிரேக் டைத்தை கூட இப்படிதான் 10 நிமிஷம் தான் போகணும் வரணும், அதுக்குள்ள நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணக்கூடாது மாதிரிலாம் ரூல்ஸ் எல்லாம் போட்டு நம்மள எப்படி உட்காருன்னு சொல்லி வச்சாங்களே தவிர எப்படி ஊர் சுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, அதாவது மென்டலா சொல்றேன், அந்த ஒரு விஷயத்தை எப்படி எல்லாம் மேனேஜ் பண்ணலாம்ன்றது சொல்லி கொடுக்கலன்றது என்னோட கருத்துப்பா. சரி, அதெல்லாம் சரி, டைரக்டா மேட்டருக்குள்ள வா அப்படின்னா